குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்காக உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்று ஒருவேளை திருச்சபை இன்று சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லி இந்த நாளுக்கு பெயரிட்டு அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லுவார்கள். லெந்து என்றால் நீட்டித்த ஒரு காலங்கள், லெங்தன் டேஸ். நமக்கு கிருபையாய் இந்த நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த கூட்டி கொடுக்கப்படுகிற இந்த காலங்கள், இந்த ஆண்டிலே, இந்த 2024ஆம் ஆண்டிலேயும் நம்மை ஆண்டவர் நினைத்து அன்பு கூர்ந்து நமக்கு கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களின் முதல் நாளிலே நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய ஊழிய ஆதரவுக்காக, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்கிறோம். கோ அண்ட் டெல் சம்படி என்று சொல்லக்கூடிய அந்த மிஷனரி இயக்கமானது வட மாநிலங்களிலே 4 மாநிலத்திலேயும் தமிழகத்திலேயுமாக 5 இடங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். 40 அருள்பணியாளர்கள் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார்கள். ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏராளமான தேவைகள் உண்டு. இன்னும் மிஷனரிகள் தேவை என்று சொல்லக்கூடிய சத்தங்கள் எத்திங்கிலிருந்தும் நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஆட்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அனுப்புவதற்கோ அவர்களை தாங்குவதற்கோ ஆட்கள் நமக்கு வருகின்ற பொழுது நாம் அடுத்த மிஷனரிகளை நியமனம் செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால், உங்களை ஏவுவார் என்றால், இந்த திரையின் கடைசி பக்கத்திலே வரக்கூடிய அந்த முகவரியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். உங்களிடத்திலே அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், முதலாவது எங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கிற நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே ஏவுகிற பிரகாரமாக இந்த ஊழியத்திலே ஒரு மிஷனரியை தாங்கலாம், ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கலாம், மிதிவண்டி வாங்கி கொடுக்கலாம், வட இந்திய மொழிகளிலே பரிசுத்த வேதாகமங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களை ஆண்டவர் இன்னும் ஊக்குவிப்பார் என்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அல்லது நண்பர்களாக இணைந்து ஒரு ஆலயத்தை தேவையுள்ள இடங்களிலே நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஆலயம் இல்லாத ஏராளமான பணித்தளங்கள் உண்டு. மரத்தின் நிழலிலேயும் வராண்டாக்களிலேயும் மாட்டுத் தொழுவிலேயுமாக ஆலய ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கும் நம்முடைய அன்பையும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய உதவியையும் வழங்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை எழுந்து கட்டுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இலவசமாக பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் நீங்கள் ஆடியோ மெசேஜில் ஆடியோ மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய
வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் அது இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவரீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துளிர்விடும் காலங்கள் அல்லது தபசு காலங்கள், லெந்து காலங்கள் அழைக்கப்படுகிற இந்த நாட்களில், இந்த முதலாவது நாளில் உம்முடைய பாதத்தண்டையிலே வந்து நிற்கிறோம் ராஜா. என்னோடும் எங்களோடு பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். சாம்பலை தலையிலே போட்டுக்கொண்டிருந்தார்கள், சாம்பலில் கிடந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை இன்று லெந்து நாட்களின் முதல் நாளை ஆசரித்திருக்கிறது. நீங்கள் நானும் நம்மிலே அநேகர் அந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனையிலே ஒருவேளை பங்கேற்றுவிட்டு திருவிருந்த ஆராதனையிலே நம்மை இணைத்து கொண்டு நாம் இப்பொழுது வந்திருக்கலாம். இந்த வேளையில் இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு நினைவூட்டுகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏதோ இந்த 40 நாட்கள் உபவாச நாட்கள், மொத்தம் இந்த முதல் நாளிலிருந்து ஈஸ்டர் மட்டுமாக 46 நாட்கள். இந்த 46 நாட்களிலே 6 ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து 40 நாளும் உபவாச நாட்களாக ஆசரிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் நாள், மனமகிழ்ச்சியினால். அந்த நாளிலே நாம் உபவாசம் கிடையாது, மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒதுக்கி மீதி 40 நாளும் உபவாச நாட்களாக ஆசரிக்கும்படியாக நாம் கட்டளை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே இந்த உபவாச நாளின் முதல் நாள், இந்த சாம்பல் புதன்கிழமையில் நடைபெறுகிற காரியம் என்னவென்றால், போன ஆண்டு, கடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறன்று எல்லா மக்களும் கரத்திலே அந்த குருத்தோலைகளை பிடித்து பவனியாக வந்த அந்த குருத்தோலைகளை கொண்டு வந்து அதை ஆலயத்தில் என்ன செய்வார்கள்? தீயிட்டு கொளுத்தி இந்த லெந்து நாட்களின் முதல் நாளில் சபைக்கு புறம்பாக்கப்பட்ட மக்கள், சபைக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து, குற்றத்தை உணர்ந்து இங்கே பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக பாவத்தை அறிக்கையிட்ட மக்கள், இவர்களெல்லாம் திருச்சபையிலே அழைக்கப்படுவார்கள். அவர்களுக்கான அங்கே பாவ மன்னிப்புக்கான ஜெபம் அவர்களுக்காக ஏறெடுக்கப்படும். அந்த தூய தண்ணீர் அவருடைய தலையிலே தெளிக்கப்படும். அதன் பின்பாக அந்த தீயிட்டு கொளுத்தின அந்த சாம்பல் இருக்கிறதே, குருத்தோலையினுடைய சாம்பல், அவைகளை எடுத்து போதகர் என்ன செய்வார்? ஒவ்வொருவருடைய நெற்றியிலேயும் சிலுவை அடையாளம் இடுவார். அங்கே அவருடைய நெற்றியிலே அந்த சாம்பலானது அடையாளமாக போடப்படும். ஆகையினாலே இந்த நாளுக்கு சாம்பல் புதன் என்று பெயர் வைத்தார்கள். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் திருச்சபையின் மக்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் இந்த 40 நாட்களும் தங்களை ஒருத்து வெறுத்து ஆகாரம், நல்ல ஒருவேளை சுவையான ஆகாரங்களை ஒதுக்கிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த உபவாச நாட்களை ஆசரிப்பது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக, பரம்பரை கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக ஒருவேளை பல ஆண்டுகளாக நாம் இருக்கலாம். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களிடத்திலே நெற்றியை கேட்பது என்ன? நெற்றியிலே சாம்பல் அடையாளம் இடும்படியாக கேட்கிறாரா? இல்லை என்றால் நாம் ஆகாரங்களை ஒருத்து வெறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே குறிப்பாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இந்த சாம்பல்
சாம்பல் புதன்கிழமையை உணர்த்துகின்ற இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகின்ற காரியம் என்ன? எனக்கு எந்த சத்தியத்தை அது கற்றுக் கொடுக்கிறது? சாம்பல் புதன்கிழமை எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், சாம்பல் புதன்கிழமை மனிதனுடைய மேன்மையை அவன் இழந்து விட்டான் என்பதை நினைவூட்டுகிறது. மனித குலத்தின் மேன்மை இழந்து போய்விட்டது. த லாஸ்ட்னஸ் ஆஃப் மேன்கைண்ட் என்று சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். விண்ணவராகிய ஆண்டவர் மண்ணினாலே செய்த இந்த உருவாக்கின இந்த மனுக்குலத்தோடு விண்ணுலக தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி வந்தார். அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவர்களோடு உலாவும்படியாக, அவர்களோடு தன்னுடைய பிரசன்னத்தை இணைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்தார். மகிமையின் தேவன் அவர்களை சுற்றிலுமாயிருந்தார், அவர்களோடு உலாவினார். ஆனால் இந்த மனுக்குலம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறியது. ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியினாலே அவர்களுக்கு இருந்த மகிமை அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது. மகிமையை இழந்தவன் மண்ணுக்குரியவனாக மாறிவிட்டான். மகிமையான தேவனால் உருவாக்கப்பட்டவன், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியே உருவாக்கப்பட்ட நீயும் நானும் அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய மகிமைக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்தார். ஆனால் நாமோ வழி விலகி அவருடைய மகிமையை நாம் இழந்து மண்ணுக்குரியவர்களாக மாறினோம். ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உருவாக்கினவர் சொல்லுகிறார், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லுகிறார். மகிமையை இழந்து போனான் மனிதன். இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு அறிவுறுத்துகிற முதலாவது சத்தியம் அதுதான். நான் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் இழக்கின்ற பொழுது நான் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி விடுவேன். மண்ணுக்கு சமானமாய், பூமியிலே இருக்கக்கூடிய புழுதிக்கு சமானமாய், சாம்பலுக்கு சமானமாய் நான் மாற்றப்படுகிறேன் என்பதை அருமையான சகோதரா சகோதரி நீயும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகின்ற முதல் காரியம் அதுதான். மனித குலத்தின் மேன்மை இழக்கப்பட்டது. மனித குலத்தின் மேன்மை அவர்களை விட்டு கடந்து போனது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்நியன் ஒருவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்த்தார்கள். உன்னத தேவனுடைய வார்த்தையை தூரமாக்கினார்கள். ஆக உலகம் அவர்களை மேற்கொண்டது. அங்கே கண்களின் இச்சை, பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது அவர்களுக்கு. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு இன்பமாய் தெரியவில்லை. தேவனுடைய மகிமை அவர்களுக்கு இன்பமாய் தெரியவில்லை. அற்பமான அந்த பழம் அவருடைய கண்களுக்கு அது எப்படி இருந்தது? பார்வைக்கு இன்பமாய் இருந்தது, புசிப்புக்கு ஏற்றதாய் இருந்தது. மாம்ச இச்சை, மாம்ச இச்சையிலே விழுந்து போனார்கள். புசிப்புக்கு ஏற்றது. ஆஹா, பார்க்கின்ற பொழுதே இவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் என்றால், அதை நான் அருந்துவேன் என்றால் எனக்கு எவ்வளவு சுவையுள்ளதாக இருக்கும். அருமையான சகோதரா சகோதரி, கவனமாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கிருபையின் நாட்களிலே என் ஆண்டவருடைய மகிமையை நான் இழந்து விடாதபடி, நான் என்னுடைய கண்களுக்கு அடிமையாகாதபடி, என்னுடைய மாம்சத்திற்கு நான் அடிமையாகாதபடி, என்னுடைய ஒருவேளை மேன்மைக்கு நான் அடிமையாகாதபடி இருக்க நான் காத்துக்கொள்ள வேண்டும். பார்க்கிறாள், புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் இந்த உலகத்தில் இருந்தால் உலகத்தார் அல்ல என்பதை உணர்ந்து கொள். நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்போம் என்றால் தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். ஆம், இந்த அநேக காரியங்கள் உன் கண்களை குளிர்விக்கக்கூடியதாக இருக்கிறது. உட்கொள்ளுவா என்றால் உனக்கு அமிர்தமாய் காணப்படுகிறது.
ஒருவேளை அநேக காரியங்கள் இவைகளின் மூலமாக நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறேன், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீ உன்னை ஈடுபடுத்துகின்ற அந்த பொல்லாத காரியங்கள் உன்னை நாசமாக்கி விடுகின்றன. சாம்பல் எனக்கு நினைவூட்டுவது என்ன? என் ஆண்டவருடைய வார்த்தை உன்னதத்தில் உள்ளது. உன்னதருடைய வார்த்தை எனக்கு மேன்மையாயிருக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். வார்த்தை மாம்சமானார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இந்த மகிமையை கண்டிருக்கிறாயா தேவ பிள்ளையே? இல்லை என்றால் இந்த லெந்த நாட்களிலே, இந்த கிருபையின் காலங்களிலே, இந்த வசந்த காலத்திலே, துளிர்விடும் காலமாகிய இந்த நாட்களிலே உன் ஆண்டவரிடமாய் ஓடிவா. ஆண்டவரே, என் கண்களின் இச்சைக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், மாம்சத்தின் இச்சைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜீவனத்தின் பெருமைக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறேன். உலகம் என்னை மேற்கொள்ளுகிறது. தயவு செய்து அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடும்படியாக இந்த நாள் உனக்கு நினைவூட்டுகிறது. இந்த கிருபையின் காலங்களை பயன்படுத்திக்கொள். மகிமை இழந்து நீ மண்ணுக்குள் செல்லுவானேன்? உன்னையும் நானும் மண்ணுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக மண்ணிலிருந்து நம்மை விண்ணுக்கு அழைத்து செல்லும்படியாக விண்ணுலக வேந்தர் உன்னையும் என்னையும் தேடி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. உணர்ந்து கொள். மனித குலத்தின் மேன்மை இழக்கப்பட்டது. இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி நினைவூட்டப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் நாம் அறிந்திருக்கிற ஒரு வசனம்தான். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதை இன்னும் நாம் பார்ப்போம் என்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, எதற்காக ஆண்டவர் வந்தார்? உனக்காக, எனக்காக இழந்து போன மகிமையை நீ நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை பலியாக கொடுக்கும்படியாக வந்தார் என்பதாக சொல்லுகிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு நினைவூட்டுகின்ற இரண்டாவது காரியம் அதுதான். எனக்காக தன்னை பலியாக கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வந்தார். நான் தேவனுடைய மகிமையை இழந்து மண்ணுக்கு திரும்பினேன். மண்ணிற்கு திரும்பின என்னை விண்ணுக்கு கொண்டு செல்லும்படியாக அவர் இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய அடிமையின் ரூபம் எடுத்து எனக்காக அவர் மனுஷ சாயலாகி தன்னை சாக கொடுக்கும்படியாய் வந்தார். அவருடைய பலியை நினைவூட்டுகிறது இந்த சாம்பல். பலி செலுத்தப்படுகின்ற மிருகம் அந்த தீயிலே சாம்பலாக்கப்படுகிறது, சுட்டு புசுக்கப்படுகிறது. என் தேவன் சிலுவையை சுமந்தார். சிலுவை என்கிறதான அந்த கொலை கருவியை அவர் சுமந்து சென்றார். யோவான் 19:17 அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து சென்றார். அந்த சிலுவையை சகித்தார். அவர் அவைகளை கழற்றிவிட விரும்பவில்லை. சிலுவையை தூரமாக்க அவர் விரும்பவில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்ப்போம் என்றால், எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். உன்னையும் என்னையும் மீட்பதற்காக பலி செலுத்தும்படியாக, தன்னையே பலியாக செலுத்தும்படியாக வந்த அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், சிலுவையை சகித்தார். யோவான் 19:17-18 சொல்கிறது, சிலுவையில் அறையப்பட்டார்.
எத்தனை பாடுகளுக்குள்ளாக வந்தார். சிலுவையில் அறையப்பட்ட பின்பாக அவருடைய காரியமா, அவருடைய சொந்த காரியங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. அவர் விரும்பினாலும் ஒருவேளை மேலே ஒரு எறும்பு ஊறினால் கூட அதை தட்டிவிட முடியாது, அறையப்பட்டு விட்டார். கொலோசையர் 1:20 சொல்கிறது, அவர் ரத்தம் சிந்தினார், ரத்தம் சிந்தினார். லூக்கா 23:46 சொல்லுகிறது, அவர் ஜீவனை விட்டார். உனக்காக பலியான ஒரு ஆண்டவர் உண்டு. உனக்காக தன்னை சாம்பலாய் தகிக்க கொடுக்கும்படியாய் கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டு. பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி அங்கே தீயிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும் பழைய ஏற்பாடு நியமத்தின்படி. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக வந்தவர். அவர் நகரத்துக்கு புறம்பே சிலுவை என்கின்றதான அந்த பலிபீடத்திலே அவர் என்ன செய்கிறார்? தன்னை அந்த வெயிலிலே சுட கொடுக்கிறார், தன்னை சாம்பலாக்குகிறார். கிறிஸ்துவின் பலியை நினைவூட்டுகிறது இந்த சாம்பல் புதன். இந்த சாம்பல் எனக்காக என் மேன்மையை இழந்து போன என் மேன்மையை எனக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வந்தார், பலியானார் என்பதை இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகின்றதான வேளையிலே சங்கீதம் 39:4 நாம் பார்ப்போம் என்றால், எல்லாம் மாயை என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அனைத்தும் மாயை என்பதை இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகிறது. 39:4, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார், கேட்கிறார். 5 சொல்லுகிறார், எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் என்பதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நிலையற்ற ஒரு வாழ்வுக்குரியவன் நீயும் நானும். நாம் மாயையாய் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்பதை நீயும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து மாயையே என்று சொல்லி ஞானி சொல்லுகின்றார். ஆம், இந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டுகின்ற ஒரு காரியம். நீ எதை பெருமைக்குரியதாக, எதை கனத்திற்குரியதாக, எதை மேன்மைக்குரியதாக நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ அவையெல்லாம் சாம்பலாய் போகும். அனைத்து மாயை. ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சாம்பல் புதன் எனக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன? நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை எனக்கு மீந்திருக்கிறது. நிறைவாக சாம்பல் உனக்கு விசுவாச கண்கள் உண்டு என்பதை நீயும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. விசுவாச கண்களுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு பலி செலுத்தும்படியாக செல்லுகிறார். வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு நாங்கள் திரும்பி வரும் மட்டுமாக நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றார். இதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:17 பாருங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணினான். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஆனால் ஆண்டவர் பலியாக கேட்கிறார். நிச்சயமாய் நான் பலி செலுத்துவேன், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினாரே. உன் ஜனங்கள் எண்ணக்கூடாத அளவு திரட்சியாக இருப்பார்கள் என்று சொன்னாரே. ஆகையினாலே இவனை நான் பலியாக வார்த்தாலும் அந்த சாம்பலில் இருந்து என் தேவன் எனக்கு என்னுடைய மகனை எழுப்பி எனக்கு சந்ததியை உண்டாக்குவார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. இந்த சாம்பல் எனக்கு நினைப்பூட்டுகிற காரியம் அதுதான். இந்த சாம்பலில் இருந்து என் ஆண்டவர் எனக்கு சந்ததியை உருவாக்க முடியும், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். என் சந்தானத்தின் மேல் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் நான் ஆவியை நிரப்புவேன் என்று சொன்னாரே. அந்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி அவர் கேட்பதை நான் கொடுப்பேன். என் ஆண்டவர் அவருடைய காரியமாக எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார் என்று சொல்லுகிற விசுவாசம். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, ஈசாக்குக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அன்னாள் அந்த விசுவாசத்தோடு செல்லுகிறாள் ஆலயத்திற்கு.
யோசேப்பு அவனுடைய அந்த அழுக்கு படிந்த வஸ்திரம் கழற்றி எறியப்பட்டு உடனே ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு அவன் செல்லுகிறான். சாம்பல் தான், சாம்பலுக்குள்ளாக கடந்து சென்ற மக்கள். எஸ்தர், மொர்தேகாய் அனைவரும் மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார்களே. அருமையான சகோதர சகோதரி, லெந்து நாட்களை ஆசரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சாம்பல் விழுந்து போன மனுக்குலத்தை உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது, நினைவூட்டுகிறது. விழுந்து போன மனித குலத்தின் மேன்மை, இழந்து போன மேன்மை எனக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த விழுந்து போன மேன்மை எனக்கு கொடுக்கும்படியாக அவர் வந்து பலியானார் என்பதை எனக்கு நினைவூட்டுகிறது. அனைத்தும் நான் எதெல்லாம் பிரதானமாக முதன்மை என்று சொல்லி நான் பட்டியலில் வைத்திருக்கிறேனோ அவைகள் அனைத்தும் மாயை என்பதை நினைவூட்டுகிறது. அவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. மனம் திரும்ப என்னை நினைவூட்டுகிறது. ஒரு நாள் வரும், நான் அந்த நாளிலே மனம் திரும்பிக் கொள்வேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தாதே. இன்றைய இரட்சணிய நாள், இன்றே மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் உனக்கும் எனக்கும் இந்த கிருபை நாளிலே உனக்கும் எனக்கும் கட்டளையிடுகிறார். மனிதனுடைய வெறுமை தேவனுடைய மகத்துவத்தை இந்த சாம்பல் காட்டுகிறது. நான் அழிவுக்குரியவனாக இருந்தாலும் முழுதும் அழிக்கப்படாமல் என் தேவனுடைய கிருபையினை அரவணைத்துக் கொள்ளுகிறதை காட்டுகிறது. விசுவாச கண்களை எனக்கு கொடுக்கிறது. நான் சாக கொடுத்தாலும் இல்லை என்றால் நான் இழந்து போனாலும் என் தேவன் அவைகளிலிருந்து எனக்கு வாழ்வை கொடுப்பார். ஆம், சாம்பலோடு முடிந்து விடவில்லை. சிலுவை மரணத்தோடு என் ஆண்டவருடைய சகாப்தம் முடிந்து விடவில்லை. ஒரு உயிர்த்தெழுதல் இருந்தது, ஒரு ஜீவனை கொடுக்கிற வாழ்வு இருந்தது. அதை இந்த சாம்பல் புதன்கிழமை எனக்கு வெளிப்படுத்துகிறது, நினைவூட்டுகிறது. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சாம்பல் எங்களுக்கு நினைவூட்டுகிற காரியங்களை நாங்கள் கருத்தில் கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அவைகளை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக, அவைகளை கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவா நீர் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.